ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் ஈற்றனை நந்தி பகர்ந்தனை ஞான கொழுந்தினை புந்தையில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் கும்பம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில பொருளாதார முன்னேற்றத்தை காண வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல கிரகங்கள் எப்படி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். நான் சொல்ல போகிற இந்த கிரக அமைவுகள் ஒருவருடைய பிறந்த ஜாதகத்துல கிரகங்கள் எப்படி எப்படி இருந்தால் அந்த மனிதர் தன்னுடைய வாழ்க்கையில பொருளாதாரத்துல முன்னேற்றமா போவதற்கான வாய்ப்புகள் வரும்னு சொல்லி பார்க்கலாம். ஐயா, நம்முடைய வாழ்க்கையில காசு பணத்தை கண்களால் பார்க்க முடியுமா? ஒரு பணக்காரனாக, ஒரு லட்சாதிபதியாகவோ, ஒரு கோடீஸ்வரனாகவோ நம்முடைய வாழ்க்கையில நாம் வர முடியுமா? நான் சொல்கிற இந்த கிரக அமைவுகள் உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல இருக்குதா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய தனாதிபதி 2ஆம் அதிபதி குரு பகவான், அவர் தான் தனகாரகன். அவர் உங்களுடைய ஜாதகத்துல எப்படி இருக்கிறார்? ராசி எப்படி இருக்கிறது? உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் 2ஆம் அதிபதியாக வருபவரே உங்களுக்கு லாபாதிபதியாகவும் வருகிறார். இந்த வாய்ப்பை நீங்கள் பார்த்து கொள்ளலாம் சரியாக. அதாவது ஒரு மனிதனுடைய ஜாதகத்துல தனாதிபதியாக 11ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் எப்படி இருக்கிறார் என்பது முக்கியம், உங்களுடைய பொருளாதாரத்தை தீர்மானிக்கும். அதே நேரத்துல முயற்சி ஸ்தானாதிபதி அவரே உங்களுக்கு 10ஆம் அதிபதியாக ஜீவனாதிபதியாகவும் வருகிறார். உங்களுடைய பாக்கியாதிபதி என்று சொல்கிற போது அவர் அதாவது சுக்கிர பகவான், அவரே உங்களுக்கு ராஜ யோகாதிபதி. அற்புதமான இந்த வாய்ப்புகள் சரியாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதாவது 9ஆம் அதிபதி பாக்கியாதிபதி சுக்கிரன், 10ஆம் அதிபதி செவ்வாய், 2ஆம் அதிபதி குரு, 3ஆம் அதிபதியாக வருபவரே உங்களுக்கு அதாவது ஜீவனாதிபதியாகவும் வருகிறார். 2ஆம் அதிபதியாக வருபவரே லாபாதிபதியாகவும் வருகிறார். பாக்கியாதிபதியாக உங்களுக்கு வருகிற சுக்கிர பகவானே உங்களுக்கு ராஜ யோகாதிபதியாகவும் வருகிறார். அற்புதமான இந்த வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளலாம். உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல ராசி எப்படி இருக்கிறதுன்னு சொல்லி பாருங்கள். ராசியில குரு இருக்கிறாரா? தனகாரகர் உங்களுடைய தனாதிபதி குரு ராசியிலே திக்பலமாகி இருக்கிறாரா? அவயோகராக இருந்தாலும் பொருளாதாரத்துல உங்களை நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு கொண்டு செல்வார். அல்லது ராசிநாதனே 2ஆம் இடத்துல போய் அமர்ந்து சுபத்துவமா இருக்கிறாரா? கூடவே அங்கே 2ஆம் அதிபதியும் இருக்கிறாரா? அதாவது அற்புதமாக இருக்குமே. 2ஆம் இடத்துல ராசிநாதன் போய் இருக்கிற போது அது குருவனுடைய வீடாகி சுபத்துவமாகி மேற்கொண்டு ஏதோ ஒரு இடத்துல குரு அங்கே கனெக்ட் ஆகிற போது நேரடியாகவோ மறைமுகமாகவோ 2ஆம் இடத்துல குருவும் தொடர்பு கொள்கிற போது பொருளாதாரத்துல நீங்கள் வளர்வதை யாராலும் தடுக்க முடியாது. அற்புதமான இந்த பொருளாதார அமைப்புகள் தெளிவாக இருக்கிறது. ஒரு மனிதனுடைய பிறந்த ஜாதகத்துல எந்த யோகங்களும் இல்லை, எந்த பொருளாதார அமைப்புகளும் இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்களேன். ஒரு பேச்சுக்கு சொல்றேன், உங்களுடைய 3ஆம் இடம் வலுவாக இருக்கிறதா? 3ஆம் அதிபதி வலுவாக இருக்கிறாரா என்று பாருங்கள். உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல கும்பராசி என்று சொல்கிற போது உங்களுடைய 3ஆம் அதிபதி செவ்வாய் பகவான், அவர் தான் உங்களுக்கு ஜீவனாதிபதியும். 3ஆம் அதிபதியும் 3ஆம் இடமும் சுபத்துவமாக வலுக்க பிறந்தவன் யாருடைய தயவும் இல்லாமல் தன்னுடைய சொந்த முயற்சியால வாழ்க்கையில் முன்னுக்கு வருவான். பொருளாதாரத்துல தடுக்க முடியாது. அதாவது தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். 3ஆம் இடமும் 3ஆம் அதிபதியும் நல்லபடியாக வலுத்து சுபத்துவமாக இருக்கிற போது நீங்கள் எடுக்கிற எல்லா நல்ல முயற்சிகளும் வெற்றி தரும். சொந்த முயற்சியாலேயே பொருளாதாரத்துல முன்னுக்கு வரலாமே. அற்புதமான இந்த வாய்ப்பை பார்த்து கொள்ளலாம். உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல 9ஆம் அதிபதி சுக்கிர பகவான், அதாவது 10ஆம் அதிபதி செவ்வாய் பகவான், இவர்கள் 2 பேரும் இணைகிற போது தர்ம கர்மாதிபதி யோக அமைப்புகள் ஏற்படுது. அற்புதமான யோகம். ஒரு மனிதனுடைய பஞ்சமகாபுருஷ யோகத்துல இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்க பிறந்தவன் வாழ்க்கையில முன்னுக்கு வருவதை, பொருளாதாரத்துல உயர்வடைவதை யாராலும் தடுக்க முடியாது. அற்புதமான யோக அமைப்பு. அதாவது செவ்வாயும் சுக்கிரனும் உங்களுக்கு தர்ம கர்மாதிபதியாக வருவது என்பது பெரிய கொடுப்பினை. ஏன்னா அவர் இருவருமே சேர்க்கிற போது பிருகமங்கல யோகம் ஏற்படும். அவர்கள் இருவருமே உங்களுக்கு தர்ம கர்மாதிபதிகளாக ஒருவரை ஒருவர், அதாவது ஒருவருடைய வீட்டுல இன்னொருவர் மாறி அமர்ந்திருக்கிறார்களா, பரிவர்த்தனை அடைந்திருக்கிறார்களா? 9ஆம் இடத்துல 10ஆம் அதிபதியும் 10ஆம் இடத்துல 9ஆம் அதிபதியும் அமர்ந்திருக்கிறார்களா? தர்ம கர்மாதிபதிகள் வீடுகளை மாற்றி கொண்டிருக்கிறார்களா? அற்புதமான யோக அமைப்பு. அதாவது கும்பராசிக்காரர்களுடைய ஜாதகத்துல 12 ராசியில எந்த இடத்திலாவது சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறார்களா? அற்புதமான யோகம். அதுலதான் நீங்க பொருளாதாரத்துல முன்னுக்கு வரலாம். அந்த 2 பேரையுமே குரு பார்க்கிறாரா? அல்ல இந்த 2 பேருக்கும் திரிகோணத்துல கேந்திரத்துல குரு இருக்கிறாரா? சந்திர கேந்திரத்துல இந்த 2 அமைப்பும் இருக்கிறதா? இந்த அமைப்பு இருக்கிறதா? அதாவது தர்ம கர்மாதிபதிகள் சந்திர கேந்திரத்துல இருக்கிறார்களா? அந்த சந்திரன் பௌர்ணமியை நோக்கி வளர்ந்து கொண்டு போற வளர்பறை சந்திரனாக இருக்கிறாரா?
பொருளாதாரத்துல கொடி கட்டி பரப்பீர்கள். அற்புதமான வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ளலாம். அதாவது கும்பராசிக்காரர்களுடைய ஜாதகத்துல செவ்வாய் மட்டும் வலுவாக இருக்கிறாரா, ஏதோ ஒரு இடத்துல ஸ்தான வலுவை அடைந்து சுபத்துவமாக இருக்கிறாரா, தொழில்ல நீங்கள் முன்னேற்றம் அடைவதை யாரும் தடுக்க முடியாது. இயல்பாகவே இந்த பிரபஞ்சத்துல தொழில் வாய்ப்புகள் இயல்பாக உங்களுக்கு கைகூடி வரும். சரியாக இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே நேரத்துல தனாதிபதி குரு எங்கேயுமே கலங்கப்படாமல் ஏதோ ஒரு இடத்துல நட்பு வீட்டிலாவது களங்கம் இல்லாமல் நல்லபடியாக இருக்கிறாரா. கும்பராசிக்காரர்களுக்கு குரு வலுத்திருந்தால் குரு வலுக்க பிறந்த கும்பராசிக்காரர்கள் வாழ்க்கையில பொருளாதாரத்துல முன்னுக்கு வருவீர்கள். மாறாத விதி. அவர் உங்களுக்கு 2ஆம் அதிபதி, அதாவது தனத்திற்கு அதிபதியே உங்களுக்கு அவர் தானே, தரகாரகரும் அவர் தானே. குரு நல்லபடியாக சுபத்துவமாக அல்லது அவருடைய ஸ்தான பலத்தோடு எங்கேயுமே பங்கப்படாமல் 12 ராசியில் எங்க அவர் அமர்ந்திருந்தாலும் கும்ப ராசியில் நீங்கள் பிறந்திருந்தால் பொருளாதார முன்னேற்றங்கள் உண்டு உண்டு உண்டு. அதாவது உங்களுடைய ஜாதகத்துல குரு எப்படி இருக்கிறார், செவ்வாய் எப்படி இருக்கிறார், சுக்கிரன் எப்படி இருக்கிறார், இந்த அமைப்புகளை பாருங்கள். அற்புதமான வாய்ப்பாக இருக்கும். எந்த அமைப்பும் இல்லையா, 10ஆம் இடத்தை 2-3 கிரகங்கள் பார்க்கிறதா, அல்லது 10ஆம் இடத்தோடு குருவோ 10ஆம் இடத்தை குருவோ சூரியனோ செவ்வாயோ பார்க்கிறார்களா உங்களுடைய ஜாதகத்துல, கும்பராசிக்காரர்கள் பொருளாதார முன்னேற்றம் அடைவது உறுதி. 10ஆம் அதிபதிக்கு திரிகோணத்துல ஏதாவது ஒரு கிரகம் இருக்கிறதா என்று பாருங்கள் உங்களுடைய ஜாதகத்துல, நிச்சயமான பொருளாதார வளர்ச்சி முன்னேற்றம் என்பது உண்டு. அதே நேரத்துல உங்களுடைய ஜாதகத்துல லக்னத்துக்கு 10ஆம் இடம் 11ஆம் இடம், அது போலவே ராசிக்கு 10ஆம் இடம் 11ஆம் இடத்துல 2 அல்லது 2க்கு மேற்பட்ட கிரகங்கள் இருக்கிறதான்னு சொல்லி பாருங்கள். நிச்சயமான பொருளாதார முன்னேற்றங்கள் உண்டு. உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல ராசிநாதன் நல்லபடியாக, கும்பராசிக்காரர்களுடைய ராசிநாதன் சனி பகவான் குருச்சுக்குர தொடர்பு குருவோடு இருக்கிறாரா அல்லது குருடைய வீட்டுல இருக்கிறாரா, சுக்கிரனோடு இருக்கிறாரா, சுக்கிரனுடைய வீடுகளில் இருக்கிறாரா, அல்லது குருச்சுக்குர வீடுகளோடு பரிவர்த்தனை ஆகி இருக்கிறாரா. நிச்சயமாக சொல்கிறேன், பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்க முடியும். லட்சாதிபதியாகவோ கோடீஸ்வரனாகவோ வர முடியும். உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல 2, 9, 11ஆம் இடங்கள் கனெக்ட் ஆகிற போது, 2, 9, 11ஆம் அதிபதிகள் தொடர்பு கொள்கிற போது மகாதன யோக அமைப்புகள் ஏற்படும். இந்த யோக அமைப்பு உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல இருக்கிறதா இல்லையா என்று சொல்லி பாருங்கள். நிச்சயமாக சொல்கிறேன், ஏதோ ஒரு இடத்துல நான் சொன்ன இந்த விதிமுறைகள்ல ஏதோ ஒரு இடத்துல கனெக்ட் ஆகி வரும். குருச்சந்திர யோகம், குருமங்கள யோகம், பிருகுமங்கள யோகம், சிவராஜ யோகம், அனபா யோகம், சுனபா யோகம், மாளவிகா யோகம், எத்தனையோ யோக அமைப்புகள் இருக்குது. நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு பர்டிகுலர் வியூ இல்லை. 2ஆம் அதிபதி எப்படி இருக்கிறார், 10ஆம் அதிபதி எப்படி இருக்கிறார், 9ஆம் அதிபதி எப்படி இருக்கிறார், தர்ம கர்மாதிபதிகள் எப்படி இருக்கிறார்கள், ராசிநாதன் சுபத்துவமாக இருக்கிறாரா, ராசியிலே சுக்கிரன் வந்து அமர்ந்திருக்கிறாரா, சுக்கிரன் ஃப்ளோ மணி, அதாவது ரொட்டேஷன் மணி, உங்களுடைய அன்றாட தேவைகளை நிவர்த்தி செய்யக்கூடியவர் சுக்கிர பகவான். குரு என்று சொல்கிற போது பண வைப்பு, பண இருப்பு, அதாவது குரு வலுக்க பிறந்தவன் பேங்க்ல நல்ல பணம் வைத்திருப்பான். சுக்கிரன் வலுக்க பிறந்தவனுக்கு செலவுக்கு பணம் எங்கிருந்தாவது வந்துவிடும். இந்த அமைப்புகள் எல்லாம் உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல இருக்கிறதா இல்லையான்னு பாருங்கள். நான் சொன்னதுல ஏதாவது ஒரு இடத்துல கனெக்ட் ஆகும். நிச்சயமாக ஒரு கிட் கொடுக்கலாம். சரியாக நீங்கள் இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதாவது கும்பராசிக்காரர்களுக்கு 2ஆம் அதிபதியும் 9, 10ஆம் அதிபதிகளும், லாபாதிபதி 3ஆம் அதிபதி, இது போன்ற அமைப்புகள் சரியாக இருந்து விட்டாலே அற்புதமான ஒரு வாய்ப்பாக இருக்கும் பொருளாதாரத்துல. வாழ்த்துக்கள். அதாவது கும்பராசிக்காரர்களுக்கு இந்த தகவல்களை எல்லாம் சொன்னதில் ஒரு ஜோதிடனாக எனக்குமே மட்டற்ற மகிழ்ச்சி. யோகி மதன் அஸ்ட்ரோஸ் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது போல இன்னொரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்காரம்.